இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி காலம்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறது. ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல் காலமாக தான் நம்ம ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் ஒரு சர்டன் ஆங்கிளில் வந்து காலம் டில்ட் ஆகிருக்கு ஆர்கிடெக்சர் பர்பஸ்க்காக அப்படின்னா எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைட்லேயே. குவிக் ட்ரா காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பீம் யூஸ் பண்ணி குவிக் ட்ரா பீம்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று வரையலாம், இல்லைனா குவிக் ட்ரா காலம்ஸ். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு இந்த குவிக் ட்ரா காலம்ஸ் ட்ராவில் போயிட்டு ட்ரா பீம் காலம் ரேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், குவிக் ட்ரா காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பீம், நம்ம வந்து பீமில் இருக்குது, பட் நம்ம காலம் வரைய போகிறோம். ஸோ இந்த டவுன் ஆரை கிளிக் பண்ணி காலமோட ப்ராப்பர்ட்டி இப்போ 230x450 230x450 இல்லைனா வேறு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக வந்து நம்ம காலம் ப்ளேஸ் பண்ணது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் தான் இருக்கும். ஸோ இது மேலே கிரிட் மேலே வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காலம் வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி இந்த ட்ரா காலம் போயிட்டு இதில் ஆங்கிள் டிகிரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அது 0ன்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம 90 டிகிரி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா காலம் வந்து வெர்டிக்கலாக டில்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காலம் வரைகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 45 டிகிரியில் காலம் இருக்குது அப்படின்னா சேம் இதில் ஆங்கிள் டிகிரியில் போயிட்டு 45 கொடுத்து என்டர் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலம் பாருங்கள் கரெக்டாக 45 டிகிரியில் இருக்கும். ஸோ அதுமாரி நம்ம எந்த ஷேப்பில் வேணால் வரைஞ்சிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு காலம் வருது, பட் நம்ம அதுக்கு அந்த இடத்துல கிரிட் லைன் வரையில அப்படின்னா என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு காலம் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிக்கல் காலம்னா 90 டிகிரின்னு வச்சுட்டு இங்கே கீழே பாருங்கள் பிளான் ஆஃப் செட் அப்படின்றது 00ன்னு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கிரிட் லைன்லேருந்து காலம் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸில் வந்து ஒரு 2000 mm அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம இந்த கிரிட்டை ப்ளேஸ் பண்ணால் போதும், கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 2 மீட்டர்ஸ் தள்ளி உங்களுக்கு ஒரு காலம் வந்துடும். ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு டவுன் நேரில் இருக்குன்னா டாப்பில் இருக்குது அப்படின்னா ஒய்லையும் ஒரு 2000 கொடுத்துட்டு இது 2000 தான் உங்களுக்கு காலம் இங்கே வரும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக எக்ஸில் 2 மீட்டர் ஒயில் 2 மீட்டர் வந்து இந்த ஒரு காலம் ப்ளேஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம காலம் எப்படி ப்ளேஸ் பண்ணோம், கேட் பிளானில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோம். இப்போது நம்ம இந்த பிளானை வச்சுட்டு எப்படி நம்ம பீம் அண்ட் காலம் வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளானில் என்னென்ன சைஸ் ஆஃப் காலம் அண்ட் பீம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பீம் வந்து பாருங்கள் 230x450 இருக்குது அண்ட் 230x600 இருக்குது. ஏன் அப்படின்னா அதோட ஸ்பேன் ஜாஸ்தி, அரௌண்ட் 16 ஃபுட் கிட்ட இருக்குது. வேறு என்ன சைஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 230x375 இருக்குது. ஸோ இது 3 ஃபஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரேம் செக்ஷனில் பாருங்கள், நம்ம வந்து பீம் 230x300 450 ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று 2 ஆட் பண்ணோம். என்ன அப்படின்னா 230x375 230x600 ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணலான்னா ஆட் காப்பி ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இதில் வந்து மேலே நேம் பி 230x375 கொடுத்துட்டு என்ன கிரேட் M25 M25. டெப்த் ஆஃப் த பீம் பார்த்தீங்கன்னா 375, வித் வந்து சேம் 230 தான். ஓகே கொடுத்துரும். இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்னொரு பீம் செக்ஷன் ஆட் பண்ணோன்னா 230x600. ஸோ ஆட் காப்பி ப்ராப்பர்ட்டி பி 230x600 M25 கொடுத்துட்டு டெப்த் ஆஃப் த பீம் பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா 2 ஆட் ஆகிடுச்சா. ஸோ ஓகே, இப்போது இதை நம்ம லெஃப்ட்டில் வச்சுட்டு நம்ம ரைட்டில் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி காலம் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது டேப்ஸ். இப்போது காலம் எப்படி எங்கெங்கெல்லாம் காலம் 2 பாக்ஸ் பார்க்கணும். இந்த காலம் பாருங்கள் வெர்டிக்கல் டிகிரியில் இருக்குது, இதெல்லாம். ஸோ ட்ராவில் போயிட்டு ட்ரா பீம் காலம்ஸ், இது வந்து குவிக் ட்ரா காலம். இதில் என்ன ப்ராப்பர்ட்டி, நமக்கு 450னா 450 இல்லைனா 600னா 600. ஸோ 450 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப்செட் வந்து 00 வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கிரிட்டு மேலே தான் வரைய போகிறோம். ஸோ வந்து இது 2 00 வச்சுக்கிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இது மேலே வச்சு வரையணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு காலம் அண்ட் தென் பாருங்கள் இங்கே இருக்குது காலம், இந்த கிரிட் லைன் விட்டு இங்கே ஒரு காலம் அண்ட் தென் இங்கே ஒரு காலம், மேலே அதேமாரி அடுத்த ரோலையும் இருக்குது 1 2 and 3. ஓகேவா,
அண்ட் தென் வேறு இந்த சைஸ் காலம் எங்கே இருக்குது 230/450 அப்படின்னா அதே கிரிட்டில் மேலே இந்த இடத்துல இருக்குது 1 and 2 and then here 1. இங்கே வந்து வெர்டிக்கலாக இருக்கா, ஸோ வந்து ஆங்கிள் ஆஃப் டிகிரி இதில் வந்து 0ன்னு வைக்கலாம். கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட், அதுக்கு மேலே சிமெட்ரிக்கலாக இருக்குது இங்கே ஒன்று, மற்ற எல்லா காலம் வந்து உங்களுக்கு 90 டிகிரி தான் இருக்குது. ஸோ ஆங்கிள் டிகிரியில் வந்து 90 கொடுத்துட்டு என்டர், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அண்ட் தென் இங்கே ஒன்று. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், காலம்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இதே இந்த கேட் பிளான் பார்த்து நம்ம பீம் எப்படி வரையலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இங்கே இருக்க பீம் சைஸ்லாம் 230/450. ஸோ ட்ரா பீம்ஸ் இதில் ட்ரா பீம்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். பி 230/450 கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இப்படி தான் வந்து நம்ம பீம் வரையணும். பிகாஸ் இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீம் இருக்குது, நிறைய செக்ஷன் இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் பீமாக தான் வரையணும். இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே போயிடும். திருப்பி ட்ரா பீம்ஸ் போயிட்டு 230/450 இங்கேருந்து இங்கே, திருப்பி இங்கேருந்து இங்கே. பட் இந்த பீம்லாம் பாருங்கள் 230/600. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி ட்ரா பீம் ஒரு இண்டிவிஜுவல் பீமாக தான் வரையணும். இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கணும் 230/600 இருக்கான. இப்போ 230/600 மாற்றிட்டு இந்த காலம்லேருந்து இந்த காலம் எஸ்கேப், திருப்பி ட்ரா பீம், இந்த காலம்லேருந்து இந்த காலம் எஸ்கேப், திருப்பி இந்த காலம்லேருந்து இந்த காலம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த இடத்துல பீம்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போது இதேமாரியே நம்ம கண்டினியூஸாக ஃபைன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த 2 காலம் இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன சைஸ்னால் இது லிஃப்ட் காலம். ஸோ இதோட சைஸ் வந்து இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 230/375 இருக்கும். ஸோ இந்த காலமை டிஃபைன் பண்ணிக்கிறோம். டிஃபைனில் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ரேம் செக்ஷன் அண்ட் தென் காலம், ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி, ரெக்டாங்குலர் செக்ஷன், காலம் சைஸ் வந்து C230/375 M25 கொடுத்துட்டு என்ன மெட்டீரியலோ M25 கொடுத்துட்டு நம்ம டெப்த் என்ன பண்ணுறோம் 375 அண்ட் தென் வித் வந்து 230. ப்ராப்பர்ட்டி மாடிஃபை பண்ணுறோம். கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து HST 500 காலமில் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த எப்படி பண்ணணும்னு அன்றைக்கி சொன்ன மாதிரி தான். ஃபார் எவரி 100 mm ஒரு ராட் அப்படின்னா 3 and 375 4 கொடுத்துட்டு ஓகே அண்ட் தென் ஓகே. இப்போது ட்ரா பீம் காலம் ஆப்ஜெக்டில் இதில் வந்து குவிக் ட்ரா காலம்ஸ் இருக்கும். அதில் ப்ராப்பர்ட்டி வந்து 230/375 இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே வரைய வேண்டியதான். பட் இதெல்லாம் இந்த 4 காலமே வந்து நமக்கு ஹரிசாண்டலாக தான் இருக்குது. ஸோ வந்து ஆங்கிள் ஆஃப் டிகிரி வந்து 0 கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இந்த 4 பாயிண்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 காலமும் வரைஞ்சிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரிட்டில் எப்படி காலம் வரைகிறது. இப்போ இந்த இடத்துல பீம் எப்படி வரையலாம் அப்படின்னா பாருங்கள், ட்ரா பீம் போயிட்டு இதோட டெப்த் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து நமக்கு டெப்த் வந்து 230/375 இருந்தால் போதும். செலக்ட் பண்ணி இப்படி வரையலாம். எஸ்கேப் கொடுத்து மறுபடியும் இந்த பீம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே. இப்போது இந்த காலம் இந்த பீம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேனில் இருக்குது அப்படின்னா டைமென்ஷனல் லீனியர் கமெண்ட் கொடுத்துட்டு இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டருக்கு எவ்வளோ இருக்குது 953 mm இருக்குது. ஸோ ட்ரா பீம் போயிட்டு இந்த ஆஃப் செட்டில் இருக்கிறதுல வந்து 953 mm கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு இந்த டாப்லேருந்து பாட்டம் வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக 953 mm வந்து உங்களுக்கு ஒரு இந்தமாரி பீம் வரைஞ்சிடும். இந்த செகண்டரி பீம் நான் ஏன் இந்த அவுட்டர் எடுத்தேன்னா சென்டர் டு சென்டர் எடுத்தாலும் இதே டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ வந்து இந்த அவுட்டர் டு அவுட்டர் பிகாஸ் இந்த ஆஃப் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம த்ரூ அவுட் த பிளான் வந்து பீம் ஃபுல்லாக வரையணும். ஓகே.